அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. பரந்தூர் மக்களையும் பொதுமக்களையும் திரட்டி நானே தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு வந்து முற்றுகையிட வைப்பேன் அப்படின்னு சொல்றாருல, அது எப்படி பார்க்குறீங்க? பண்ணட்டும். அதான் வேணும். விஜய் மாதிரியான ஒரு புதிய லீடர் கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது அதுதான். அதாவது எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வரைக்கும் ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் போகிறதுல விருப்பமாக தான் இருந்தாங்க. விஜய் அவர்கள் 10% வாங்குவார், 12% வாங்குவார், 15% வரைக்கும் வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எல்லாமே அடுத்த 10 மாதத்தில் அவருடைய செயல்பாடு எப்படிங்கிறத பொறுத்து தான். ஓகே அது எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக வருது அப்படிங்கிற என்னுடைய கணிப்புக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இன்னைக்கு இருக்க தேதிக்கு இப்போவே வந்து எலெக்ஷன் வச்சா கூட அவர் ஒரு 10% எடுப்பார்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக பிடிக்காத, அவங்க வேணான்னு சொல்லக்கூடிய, மாற்றம் வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு % ஓட்டு இருக்குங்க, ஓகேவா? ஆனால் அந்த % ஓட்டு வந்து வெற்றியை தீர்மானிக்கிற ஓட்டு கிடையாது. ஆரம்பித்த காலத்துல இருந்தே விஜய் வந்து பிஜேபியோட பி டீம், அதுக்கு தான் உள்ள வராரு, அவங்க தான் ஃபண்ட் பண்றாங்க அப்படின்னு இருக்கிறதுக்குலாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா அதை பார்க்கலாம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதிமுக பிஜேபி அலையன்ஸ் உடஞ்சிரும், எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபி எடப்பாடி அவர்கள் கழட்டி விட்டு வந்துருவாருங்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் 99.9% இல்லை. ஆனா இன்னைக்கு கொடுத்த இந்த அறிவிப்பு சிறுபான்மை மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜா போயிருக்கும்? அவங்கள எப்படி பார்ப்பாங்க சிறுபான்மை மக்கள்? விஜய் எப்படி பார்ப்பாங்க? நான் சொன்ன கேட்டகரி ஆஃப் ஓட்ஸ் இருக்குல்ல, இவர் வாங்க போற கேட்டகரி சிறுபான்மையினர்லயும் இருக்கு, தலித்துகள் ஓட்லயும் இருக்கு, எல்லா ஏரியாலையுமே இருக்கு, பிஜேபிலையும் இருக்கு. என்ன கேட்டால் மாநாடை விட அந்த சுற்றுப்பயணம் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா விஜய் களத்துக்கு வரல, மக்களை சந்திக்கல அப்படிங்கிறது தானே பெரிய குற்றச்சாட்டாக இருக்கும் பொழுது, சுற்றுப்பயணத்தை நேரடியாக அவர் போகும் பொழுது எனக்கு தெரிஞ்சு அவர் பொலிட்டிக்கல் லீடர் இன்னைக்கு, ஓகேவா? இப்போது விஜய் மாதிரியான புதுசாக வரக்கூடிய ஒரு லீடர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணும், என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, எல்லார் மாதிரியும் விமர்சனம் பண்ணுறது மட்டும் இல்லை, சொல்யூஷன் என்ன சார்? இப்போ விஜய் வந்து அவர்கள் திமுக அதிமுகக்கு எதிராக தான் ஒரு கூட்டணி அமைப்புன்னு சொல்றாருல, அதுல நாம் தமிழர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு நாம் தமிழர் மேல, எஸ்பெஷலி நாம் தமிழர் சீமான் தான் தாண்டி எங்க வேற ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க. சீமான் அவர்கள் மட்டும்தான் இல்லையா பொலிட்டிக்கலி வரும்போது அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதா, நீங்க வந்து விஜய்க்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஓகே, ஒரு 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 கூட்டணி வைத்து கொண்டு சுமூகமா செயல்படுவதற்கான நபர் இல்லை சீமான். வேற ஏதாவது கட்சிகள் விஜயோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? பாமக அப்ரோச் பண்ணலாம், தேமுதிக இருக்காங்க, ஓகே, விசிகாவை ரொம்ப நாளாக ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தான் கூட்டணினாலும் கூட்டணி ஆட்சிக்கு தான் நம்ம அமைப்போன்னுவாங்களா, அந்த ஒரு இடத்துல இருந்து கூட. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். டிவிகே செயற்குழு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் குழு கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. விஜய் அவர்களும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான தீர்மானங்கள் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓவராலாக அந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ பொதுவாகவே இது மாதிரி செயற்குழு கூட்டங்கள் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க. அந்த மாதிரி தான் இதில் கிட்டத்தட்ட 20 தீர்மானங்கள், 26 தீர்மானங்கள், 26 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. ஸோ அதில் ஜென்ரலாக நம்ம அட்ரஸ் பண்ணக்கூடிய மீனவர்கள் பற்றின இஷ்யூ, விவசாயிகளுக்கான இஷ்யூ, இப்போ ரீசனாக நடந்ததுனால அந்த லாக்அப் மர்டர் பற்றின விஷயங்கள், அதெல்லாமே ஒரு செயற்குழு கூட்டமில் இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான். பட் ரொம்ப முக்கியமாக இங்கே எதிர்பார்ப்பே வந்து கூட்டணி விஷயத்தில் இவரோட டிசிஷன் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும் பொழுது, ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸும் இவர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, என்னென்ன சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லப்போனால் இன்ஃபேக்ட் பேசி முடிச்சிட்டாங்க, லாஸ்ட் மினிட்ல வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க, அமித்ஷா விட மாட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ அது இல்லை அப்படிங்கிறத உறுதியாக தெரிவிச்சிருக்கிறார். ஸோ இந்த செயற்குழு கூட்டத்தில் ரொம்ப முக்கியமான டிஸ்கஷனாக நம்ம எடுத்துக்க வேண்டியது, கூட்டணி இல்லை பிஜேபி கூட எங்களுக்கு கூட்டணி எந்த நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்பட தெரிவிச்சிருக்கிறாரு. ஒன்று, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ தவைக்காவோட முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் இல்லையா, அவங்களோட தலைமையில் கூட்டணி அமைகிற பட்சத்தில் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த ரெண்டும் தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே சமூக அக்கறை சார்ந்தது, தமிழக நலன் சார்ந்தது. பட் அது யூஷுவல் தான் வச்சுக்கோங்களேன். பட் அதில் இந்த லாக்அப் டெத் விஷயத்தையும் ஆட் பண்ணது இன்னும் கூடுதல் கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்குறேன். ஓகேங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கூட்டத்தோட ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறது அந்த கூட்டணி குறித்து அவங்க வெளியிட்ட அறிவிப்பு தான். குறிப்பாக வந்து அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் நாங்கள் போக மாட்டோம், டிவிகே தலைமையில் தான் கூட்டணி, அதுவுமே வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு எதிரான ஒரு கூட்டணியாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தீர்மானத்தையும் வெளியிட்டிருக்காங்களே. இந்த கூட்டணி குறித்த அறிவிப்பு 2026 தேர்தல் நெருங்கக்கூடிய, அதாவது இன்னும் 10 months இருக்குது, இப்பயே ஆனால் பரபரப்பு ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு சூழல்ல இந்த கூட்டணி அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் தேர்தல் களத்துல? அதாவது எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வரைக்கும் ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் போறதுல விருப்பமாக தான் இருந்தாங்க.
ஏன்னா முதல் தேர்தல் கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னதான் பண்ணாலும் உருவாக்க முடியாது. நிறைய தொண்டர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. ஆல்ரெடி அவருக்கு இருந்த இயக்க செயல்பாடுகள் எல்லாமே சேர்ந்து செயல்பட்டால் கூட 234 தொகுதியிலையும் போட்டியிட்டு எல்லா தொகுதிக்குமே மக்கள் வேலை செஞ்சு பூத்துக்கு வேலை செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். முதல் எலெக்ஷன்லேயே ஒரு 1.5 வருஷத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே கூட அலைன்ஸ், அது ஒரு ரீசன். வேரியஸ் ரீசனுக்காக ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சா நல்லது. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டில் ஏடிஎம்கே ஓட்டும் கிடைக்கும். நிறைய தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ ஃபியூச்சர் பற்றி யோசிக்கும் பொழுது நம்ம தனியாக போய் நம்ம ஒரு நமக்கான ஓட்டு பர்சன்டேஜ் அப்புறம் இத்தனை குறைவான தொகுதிகளை விட இது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குங்கிறதுனால அவங்க ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் போகிறதுக்கு விருப்பமாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் தகவல். பட் ஏடிஎம்கே கூட பிஜேபி அலைன்ஸ் சேர்ந்துட்டதால அது முடிவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிஜேபி இருக்கிற இடத்துல விஜய் எப்பவுமே போக மாட்டார் அப்படிங்கிறத தெளிவாக இருந்திருக்காரு. ஓகே, இங்கே தான் நம்ம தான் இல்லை போயிடுவார், திமுகவை எதிர்க்கணும்னா எந்த இடத்துக்கும் போவார், இவர் பிஜேபியோட பி டீம், இந்த மாதிரிலாம் நம்ம தான் பேசிட்டு இருந்தோமே தாண்டி விஜய் ரொம்ப உறுதியாக இருந்ததாக தான் எனக்கு தெரியும். ஓகே, அதான் பலருமே அதாவது கூட்டணி இணைவார் அப்படின்றதோட சேர்த்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பித்த காலத்துல இருந்தே விஜய் பிஜேபியோட பி டீம், அதுக்கு தான் உள்ள வராரு, அவங்க தான் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளியாக அதை பார்க்கலாம். எஸ், அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ பிஜேபி அலைன்ஸில் விஜய் இனிமேல் அந்த அலைன்ஸை போகிறது இல்லை. அதிமுக பிஜேபி அலைன்ஸ் உடஞ்சிரும், எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபி எடப்பாடி அவர்கள் கழட்டி விட்டு வந்துருவாருங்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் 99.9% இல்லை. ஓகே, 100% இல்லை. பட் எலெக்ஷனில் என்ன வேணால் நடக்குங்கிறதுனால நம்ம அந்த 0.1% வச்சுக்கோங்களேன். மற்றபடி வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் இவர் இப்போதைக்கு தன்னுடைய நிலைப்பாடை மக்களுக்கும் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் சேர்த்து சொல்லி ஆகணும். ஏன்னா அதுக்கு மக்கள் ரெண்டாவது தொண்டர்களே இவர் என்ன அந்த அலைன்ஸ் போயிடுவாரா இல்லை என்ன நடக்குங்கிறது அவங்களே கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ 10 மாதம் தான் இருக்குது. ஸோ அப்போ அதை தெளிவுபட சொன்னால் தான் அதற்கான ஒரு வேலையை பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்க கட்சி தொண்டர்களும் சேர்த்து இதை தெளிவுபடுத்திருக்காரு, மக்களுக்கும் தெளிவுபடுத்திருக்காரு. இப்போ நமக்கு கன்ஃபியூஷன் இல்லை, அவர் பிஜேபி அலைன்ஸில் இல்லை, தனியாக தான் நிற்க போகிறாரு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விப்படி இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது, விஜய் அவர்கள் 10% வாங்குவார், 12% வாங்குவார், 15% வரைக்கும் வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எல்லாமே அடுத்த 10 மாதத்தில் அவருடைய செயல்பாடு எப்படிங்கிறத பொறுத்து தான். ஓகே, அது எத்தனை % அதிகமாக வருது அப்படிங்கிற என்னுடைய கணிப்புக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இன்னைக்கு இருக்க தேதிக்கு இப்பவே எலெக்ஷன் வச்சா கூட அவர் ஒரு 10% எடுப்பார்னு வச்சுக்கோங்களேன். எடுப்பாருன்னு நம்புறீங்களா? 8-10% எடுப்பார். இன்னைக்கு சூழல் இப்போ இந்த மாதம் எலெக்ஷன் வந்தால் கூட அவருக்கு இருக்க செல்வாக்கு, ஒரு நடிகர் அவருக்கு இருக்க செல்வாக்கு வச்சு சொல்கிறேன், 8-10% எடுத்துருவார், மேக்ஸிமம் 10% இன்னைக்கு வந்தால் கூட. பட் அடுத்த 10 மாதம் டைம் இருக்குல்ல, இந்த 10 மாதத்தில் அவருடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து பெரிதாக குறைவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான் அவருடைய செயல்பாடு தான் இருக்குது. ஸோ அவருடைய செயல்பாடு தான் பெர்சன்டேஜ், அந்த பெர்சன்டேஜ் தான் இம்பேக்ட். நம்ம அந்த இம்பேக்டை எலெக்ஷன் நெருங்கும் போது தான் ரொம்ப தீர்மானமாக நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். இப்போதைக்கு அவருடைய செயல்பாடை பொறுத்து தான் எல்லாமே அமையும். ஓகே சார், இப்போ இன்னொரு விஷயத்தையுமே அவர் குறிப்பிடுறாரு சார். அவர் என்ன சொன்னார்னா, சுயநல லாபத்திற்காக கூட்டணி வைப்பதற்கு நம்ம திமுகவோ அதிமுகவோ இல்லை, நம்ம தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்கிறாருல. அப்போது இங்கே ஆல்ரெடி ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது. அதாவது என்னென்னா, திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக யாராவது வரமாட்டாங்களா, தொடர்ந்து இவங்களோட ஊழல் அதிகரித்தே போகுது, இங்கே ஒரு மாற்று சக்தியாக யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த பர்சன்டேஜும் அதிகமாகிட்டே இருக்குன்னு பலருமே சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஒட்டுமொத்த வாக்கையுமே இவர் செக்யூர் பண்ணணும்னு விஜய் நினைக்கிறாரா? அப்படி நினச்சி இந்த மாதிரியான அறிவிப்புகள் வெளியிடும் போது அது அவரை எந்த அளவுக்கு அந்த ஓட்டுக்களை அவர் செக்யூர் பண்ணுவார்? எப்போவுமே திமுக அதிமுக பிடிக்காத, அவங்க வேணான்னு சொல்லக்கூடிய, மாற்றம் வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு % ஓட்டு இருக்குங்க, ஓகேவா? ஆனால் அந்த % ஓட்டு வெற்றியை தீர்மானிக்கிற ஓட்டு கிடையாது, அது குறைவு தான், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த ஓட்டு அப்புறம் எல்லா கட்சிகள்லையுமே அவருடைய ரசிகர்கள் இருப்பாங்க, அவரோட அபிமானிகள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆதரவாளர்கள்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனையில் இருக்கிறவங்க. அங்கிருந்து எல்லா கட்சியிலேருந்துமே கொஞ்சம் ஓட்டு எடுப்பார். வித்தியாசம் இருக்குது. ஓகே, அதிமுக எவ்வளோ எடுப்பார், திமுக எவ்வளோ எடுப்பார், நாம் தமிழ் எவ்வளோ எடுப்பார், பிஜேபியில் எவ்வளோ எடுப்பார், பிரச்சனை டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் எல்லா கட்சியிலேருந்து கொஞ்சம் ஓட்டு எடுக்க போகிறாரு. ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே வீட்டில் இருந்து கொண்டு கணவரோ மகனோ இல்லை தம்பியோ அண்ணனோ சொல்லக்கூடிய திமுக ஓட்டு போட பெண்கள் அல்லது அதிமுக ஓட்டு போடக்கூடிய பெண்களாக இருப்பாங்க இல்லையா? வீட்டில் இருக்க ஆண் சொல்லுவார், அதை போடுவாங்க. அந்த பெண்கள்லேருந்து கொஞ்சம் ஓட்டும் வரும் விஜய்க்கு, ஓகே இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து தான் நம்ம சொல்கிறது. நான் சொல்ல 8-10% இப்போவுமே இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது இதுதான். ஓகே, அதுக்கு மேலே வர்றதுங்கிறது செயல்பாடு தான். ஸோ அந்த பர்சன்டேஜுங்கிறது உங்களுக்கு எப்போவுமே அது 40% கிடையாது.
உங்களுக்கு 35% அது வேணும் இல்லையா? 32-35%. சார் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் எடுத்துட்டேன்னாலே அதுக்கு முந்தின எலெக்ஷன் எல்லாமே 60% ஓட்டுகள் தான் பதிவாகுது. அப்போ கிட்டத்தட்ட இன்னொரு 30% ஓட்டுகள் வந்து போடவே வரமாட்டாங்க பூத்துக்கு. அவனுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்றாங்க. யார் வந்தாலும் இங்கே எதுவும் மாற போகிறது இல்லைன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றாங்களா. இப்போ அந்த 30% ஓட்டுக்கு வந்து விஜய் எப்படி பார்ப்பாங்க? 60% இல்லை, ஆவரேஜாக எப்போவுமே 70% ஓட்டு பதிவாகும். ஓகேவா? ஸோ ஆவரேஜாக 2% முன்ன பின்ன இருக்கும். ஸோ 70% வச்சுக்கலாம். ஒரு 30% வந்து உங்களுக்கு பதிவாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வெளிநாட்டில் இருப்பாங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க இருப்பாங்க, ஓட்டு போட இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க, லீவு கிடைக்க முடியாது, எதுக்காக லீவ் போட்டு செலவு இங்கே இப்போ நம்ம இங்கே வேலை செய்கிறோம், நமக்கு வந்து ஊருக்கு போய்ட்டு ஓட்டு போட்டு செலவு பண்ணுறதுக்கு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனால் எல்லாராலையும் ஒரு சாதாரண வேலை செய்கிற ஒருத்தருக்கு இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு போயிட்டு இந்த எலெக்ஷன் டைமில் போயிட்டு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு, நீங்கள் இப்போ நாகர்கோவில் இருக்க ஒருத்தர் எடுத்துக்கோங்க, குறைஞ்சபட்சம் 2000 ரூபாய் செலவு பண்ணாமல் ஒரு ஊருக்கு போயிட்டு வர முடியாதுல்ல. அவ்வளோ செலவு பண்ணிட்டு போயிட்டு வர்றதுக்கான சூழல் இருக்காது. ஸோ அந்த மக்களும் இருக்காங்க, வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, ஓட்டு இதெல்லாமே சேர்த்து தான் அந்த 30%. எப்போவுமே உங்களுக்கு வந்து ஓட்டு பெர்சன்டேஜ் போலாகக்கூடிய பெர்சன்டேஜ் அதிகமாகும் போது தான் ஏதோ ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று நடக்க போதுன்னு அர்த்தம். அது எப்போ நடக்கும்னா புதுசாக ஒரு சக்தி வரும்போது அந்த சக்தி ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும்போது வருவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த உதாரணத்தை ஓட்டு போட வேணாம்னு நினைக்கிறவங்க கூட பரவாயில்ல விஜய்க்கு நம்ம போடுவோம்னு கிளம்பி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அது எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 80%லாம் வரப்போகிறது இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் 75% வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5% அதனால இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உத்தேசமாக சொல்கிறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து தான் விஜயை கணிக்கிறோம். விஜயோட ஓட் பெர்சன்டேஜ் நம்ம அப்படி தான் கணிக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தாலும் அது எத்தனை பெர்சன்டேஜ் வரப்போகுது. அப்போது நான் சொன்ன மாதிரி விஜய்க்காக கிளம்பி போய் ஓட்டு போடணும். இது வரைக்கும் ஓட்டு போடாதவங்களும் அரசியல் பற்றி எதுவுமே தெரியாமலே அரசியலை வேஸ்ட்டுப்பா, ஓட்டு போடுறதே வேஸ்ட்டுப்பான்னு ஒரு டீம் இருக்கும். தேவையில்லாமல் போய் நோட்டாக போடக்கூடிய டீம் ஒன்று இருக்கும். இந்த டீம் எல்லாம் விஜய்க்கு போடணும் அப்படின்னா விஜய் அவர்களோட செயல்பாடு தான் அவர் கையில் தான் இருக்குது. அவர் கையில் தான் இருக்குது. ஓகே, சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றத்தை விரும்புகிறவங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா? முதல் தலைமுறை வாக்காளர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா கேட்டகரியும் இருக்காங்கல்ல. இந்த அப்புறம் எல்லா கட்சியிலையும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் இது எல்லாமே விஜய்க்கு போய் சேர்றதுக்கு விஜய் தான் வேலை செய்யணும். அது விஜய் அவர்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே சார், இன்னொரு விஷயம் சார், இன்னைக்கு வந்து பிஜேபி கூட எந்த விதமான கூட்டணியும் இல்லை. அதாவது பிளவுவாத அரசியல் பண்ணுறவங்க, பெரியாரை விமர்சிக்கிறவங்க, இவங்களோடலாம் எந்த ஒரு கூட்டணியுமே இல்லைன்னு ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. அந்த ஒரு அப்படி செய்யக்கூடிய அரசியல் வெற்றி பெறாதுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல சிறுபான்மையின் மக்கள் வந்து விஜயை நம்ப ஆரம்பிப்பாங்களா சார் இந்த ஒரு இடத்துல? அது இல்லாமல் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் சார். இப்போது நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம வந்து ஒரு முஸ்லீம் நம்ம ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசும்போது விஜய் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இத்தனை நாளாக வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போக போகிறாரு அப்படின்றப்போ அந்த கொஸ்டினை கேட்கும்போது இல்லை கண்டிப்பாக பிஜேபி கூட்டணிக்கு போனால் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ ஆனால் இன்னைக்கு கொடுத்த இந்த அறிவிப்பு சிறுபான்மை மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜாக போயிருக்கும்? அவங்கள எப்படி பார்ப்பாங்க சிறுபான்மை மக்கள், விஜய் எப்படி பார்ப்பாங்க? நான் சொன்ன கேட்டகரி ஆஃப் ஓட்ஸ் இருக்குல்ல, இவர் வாங்க போகிற கேட்டகரி சிறுபான்மையினர்லேயும் இருக்கு, தலித்துகள் ஓட்லேயும் இருக்கு, எல்லா ஏரியாலையுமே இருக்கு, பிஜேபிலையும் இருக்கு. ஏன்னா பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் பிஜேபியை பிடிச்சி ஓட்டு போட்டவங்க கூட கிடையாது. அண்ணாமலை நல்லா பேசுறாரு, இப்படி தானே இருக்கணும், வெறுமனே அந்த களத்தில் கிரியேட் பண்ண இம்பாக்ட் இருக்குல்ல, அதில் இம்ப்ரெஸ் ஆகி அண்ணாமலை போட்டவங்க இருக்காங்க. எதுக்கு ஏன் திமுக அதிமுக மட்டும் தான் போடணும்னா என்ன, பிஜேபி என்ன போடக்கூடாதா என்ன அப்படிங்கிறத பிஜேபியோட அரசியல் நோக்கமே புரியாமல் பிஜேபி போடவங்க இருக்காங்க. அதாவது திமுக அதிமுக போடக்கூடாது, நான் யார் வந்தாலும் போடுவேங்கிற மெண்டாலிட்டியில் இருக்கிறவங்க, அந்த ஓட்டு சேர்த்து தான் பிஜேபியோட ஓட்டு அங்கிருந்து வரும். ஓகேவா? நீங்கள் சொன்ன மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே தமிழ்நாட்டில் அதிகம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான். இங்கே காங்கிரஸை வந்து என்னதான் குறைத்து மதிப்பிட்டா கூட காங்கிரஸ் எந்த அலையன்ஸில் போகுதோ அந்த அலையன்ஸில் தான் முஸ்லீம்ஸ் ஓட்டு, எஸ்பெஷலி கிறிஸ்தவ முஸ்லீம் 2 ஓட்டு சேர்ந்தா கூட அதில் மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் ஓட்டு வந்து அந்த அலையன்ஸ் அதிகமாக போகும். ஏன்னா முஸ்லீம்ஸ் எப்போவுமே சென்ட்ரல் தான் வச்சு யோசிப்பாங்க, அவங்களுக்கு ஸ்டேட் ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே, எல்லா எலெக்ஷன்லையுமே அவங்களுக்கு ஸ்டேட் வந்து பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு எப்போவுமே சென்ட்ரல் பிஜேபி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். அதனால எப்போவுமே அவங்க காங்கிரஸ் பக்கம் நிற்பாங்க. காங்கிரஸ் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக நம்புறதுனால எப்போவுமே காங்கிரஸ் எந்த அலைன்ஸில், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அலைன்ஸில் போகுதோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அது. ஸோ அது ஒரு முக்கியம். ஸோ இப்போ என்ன ஆகுன்னா, சரி காங்கிரஸ் இருக்க அலைன்ஸ் நம்ம போடுறோம், இந்த வாடி திமுக அலைன்ஸ் இருக்கு, நம்ம திமுக போடுன்னு இருக்கும்போது எவ்வளோ நாள் தான் நம்ம இவங்களுக்கே போடுறது. ஓகே விஜய் ஒரு கிறிஸ்தவர் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு போடுவாங்க. நம்மளோட ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு கூட நினைக்கலாம். இல்லை சிறுபான்மை இருக்கிறவங்க நம்ம இவ்வளோ நாள் இவங்களுக்கு போடுறோமே, விஜய் வரட்டுமே, நம்ம ஸ்டேட்டு தானே, ஸ்டேட்டில் இவர் சிஎம் இருந்தால் நமக்கு ஒன்றும், இவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் தானே, நமக்கு ஒன்றும் அவர் எகென்ஸ்டாக செயல்பட போகிறது இல்லை, பிஜேபியோட அலையன்ஸ் இல்லை, அவங்க கூட சேரவே மாட்டேன்னு உறுதியாக சொல்லிட்டார். அப்புறம் என்ன,
அப்படின்னு நினச்சி போடலாம். ஸோ அங்கிருந்தும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் வருங்கிறது தான். எல்லா தரப்புலேருந்தும் வரும். இப்போ தலித்துகளுக்கு எப்படி இருக்கும், நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வந்து திமுக கூட அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிறோம் சார். அவங்க திமுக கூட இருக்கிறதுக்கான காரணம் திருமாவளவன் அவர்கள் தானே சார்? மேஜர் ரீசன் அதுதான். எனக்கு தலித்துகளுக்கான ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர் வந்து திருமா தான். மற்றவங்க எல்லாம் கம்மி தான் இல்லையா? ஒரு ஒரு மேஜர் ரோல் அங்கே இல்லை சார். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல திமுக மேலே அவங்களுக்கான நம்பிக்கை வந்து குறைஞ்சிருக்கும்ல சார். மேபி ஸ்டில் இன்னைக்கும் திருமாவர்களை நம்பி திருமாவர்கள் பின்னாடி நிற்கிறதா தானே அவங்க நிற்கிறாங்க. திருமாவர்கள் பின்னாடி தான் நிற்கிறாங்க. திருமாவர்கள் மேலே அவங்களுக்கு எந்த நம்பிக்கை குறையும் எந்த காலத்துலேயும் வராது. ஏன்னா அவருடைய செயல்பாடு கலெக்ட் செயல்பாடு அப்படி. எலெக்ஷன் இல்லை, எலெக்ஷனில் வச்சோ எலெக்ஷனில் வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சோ ஜெயிக்கிறத வச்சோ இல்லை தலித் மக்கள் திருமாவளவன் அவர்கள் பின்னாடி நிற்கிறது. அவர்கள் வந்து அவருடைய கள செயல்பாடு தலித் மக்களுக்காக அவர் நிற்கிறார். இத்தனை வருஷம் நமக்காக களத்தில் நிற்கிறார். நமக்கான பர்சன் அவர், நமக்கான லீடர் அவருங்கிறத கொள்கை ரீதியாக, புகழ் ரீதியாக இல்லை, கொள்கை ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் புரிஞ்சுட்டு அவங்க கூட நிற்கிறாங்க. அதனால அவர் எந்த அணியோட நிற்கிறாங்களோ அங்கே நிற்பாங்க. பட் அதுலேயும் ஒரு மினிமம் பிரச்சனை. நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் திமுக கூட அதிமுக கூட நிற்கிறது? ஏன் விஜய்க்கு போடலாமான்னு நினைக்கிறவங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஏன்னா விஜய் ஒரு முக்கியமான நபர், ஒரு ஃபேம் இருக்கிறவர், ஒரு பெரிய ஸ்டார். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வரல, உச்சத்தில் இருக்கும்போது வரும்போது ஒரு ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும் இல்லையா? ஏன் நம்ம அவருக்கு போடக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தோணும். அப்போ இது எல்லா ஏரியாலையும் இருக்கும். ஸோ அங்கிருந்தும் கொஞ்சம் ஓட்டுகள் வரும். அடுத்த மாநாடு எதர் திருச்சி ஆர் மதுரையில் நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட்ல மாநாடு, செப்டம்பர்ல வந்து அரசியல் சுற்றுப்பயணம் எல்லா தொகுதிக்குமே போயிட்டு நேரடியாக மக்களை சந்திக்க போறாருன்னு சொல்லி இந்த ஒரு பிளான் இருக்குல்ல சார். இதுவுமே ஒரு மேஜர் பிளானாக தான் பார்க்குறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி அவங்க செயல்படுத்துவாங்க? என்ன மாதிரியான இம்பாக்ட் இங்கே உருவாகும்? மாநாடுங்கிறது ஒரு கட்சியோட செல்வாக்கு, தனக்கான கூட்டம், தனக்கு எவ்வளோ ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கான தான் எப்போவுமே மாநாடு. எல்லா கட்சியுமே மாநாடு எதுக்கு போடுறாங்கன்னா, நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம். ஏன் விசிகா ஒரு மாநாடு நடத்துது, ஏன் பாமக ஒரு மாநாடு நடத்துனா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்கு. பொதுவாக பாமக மாதிரியான கட்சிகள் எப்போவுமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ரென்த்து தெரியணும்ல, எனக்கு எவ்வளோ ஆள் இருக்கான் பாரு. ஸோ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அது உதவும். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி தானே நான் சீட்டு வாங்க முடியும். நான் தவறாக சொல்லலை. ஸோ அது எல்லாருமே மாநாடு அதுக்காக நடத்தும். இப்போ இவர் நடத்த இப்போ ஆனால் திமுக அதிமுக மாநாடு நடத்துறதுங்கிறது வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தை காட்டுறது இல்லை, சீட்டு காக்கல. ஏன்னா அவங்க தான் கூட்டணியோட தலைமையை ஆல்ரெடி ப்ரூவ்ட் அவங்க. அதனால அவங்க அது இந்த நோக்கமும் அந்த நோக்கம் வேறு. அவங்க ஓவராலாகவே நாங்கள் ஸ்டில் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கிறோம், எங்கள் மாஸ் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறது அந்த ஒன்று. இன்னொன்று அந்த கேதரிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்கணும். ஆமா, அந்த எழுச்சியை களத்தில் இறங்கி அவன் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு. அதற்காக தான் திமுக அபிமானம் நடத்துறது. பட் இந்த ரெண்டு ரீசனுமே வந்து இல்லை விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே அவர் ஸ்ட்ரென்த்தை காட்டணும். அது என்னன்னா ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகணும். விஜயோட மாநாடுங்கிறது பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி, இவ்வளோ கூட்டமா, ஏப்பா நினைச்ச மாதிரி இல்லையே, பயங்கரமா இருக்கே, ஐயோ அப்படின்னு ஒன்று வருது இல்லை. அப்போ என்ன ஆகுனா, இந்த நடுநிலை யாருக்கு ஓட்டு போடனே தெரியாத இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொதுஜனம் இருக்குல்ல, கட்சி சார்பு இல்லாத பொதுஜனம்லாம் வந்துருவார் போல இருக்கப்பா. மீடியா காட்டுறதெல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு இது பயங்கரமாக இருக்கும் போல, ஜெயிச்சிருவார் போல இருக்கு, சரி போடுவோமே அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெர்செப்ஷனும் அந்த ஒட்டுமொத்த மக்களும் தன்னோட வலிமையை நீங்கள் நினைச்ச மாதிரிலாம் கிடையாதுங்கிறத காட்டுறது. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கலாம், மேஜர் எதிர்கட்சியாக இருக்கலாம், அவங்க எல்லாருக்குமே நான் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய த்ரெட்னன் பார்த்துக்கோங்க, சும்மா கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுமாக தான் அவங்க மாநாடு இருக்கும். ஸோ மாநாடோட நோக்கம் அதுதான். என்ன கேட்டால் மாநாடை விட அந்த சுற்றுப்பயணம் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா விஜய் களத்துக்கு வரல, மக்களை சந்திக்கலை அப்படிங்கிறது தானே பெரிய குற்றச்சாட்டாக இருக்கும் பொழுது, சுற்றுப்பயணத்தை நேரடியாக அவர் போகும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி பண்ண மாதிரி ஒரு யாத்திரை பண்ணால் சூப்பராக இருக்கும். ஜெகன்மோகன் ரெட்டி கூட அது மாதிரி ஒன்று பண்ணாரு. நம்ம ஊரில் நடந்ததுனால, நம்ம ஊர்லலாம் வந்ததுனால ராகுல் காந்தி நான் உதாரணமாக சொல்கிறேன். ஸோ நேரடியாக இறங்கி அவர் சாலையில் இறங்கி நடந்து நேரடியாக மக்களை சந்திச்சு, வயசானவங்களை, குழந்தைங்களை, பெண்களை, இளைஞர்கள் எல்லாம் சந்திச்சு, நீங்கள் அவர் இப்போ ஒரு மாதம் சுற்றுப்பயணம் நடத்தினார்னா நீங்கள் பாருங்கள், அந்த ஒரு மாதமும் மீடியா, ஒட்டுமொத்த டிஜிட்டல் மீடியா, சேட்டலைட் மீடியா, எல்லா பத்திரிகை எல்லாத்தையுமே அதான் நியூஸ். அதை தாண்டி இன்னொரு நியூஸ் வர்றதே கஷ்டம் கிரியேட் பண்ணுறது. ஏன்னா விஜய்ங்கிற ஒரு பர்சனுங்கிறதுனால, நடிகர் அப்படிங்கிறதுனால கூட. ஸோ அது ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். அப்போ அந்த நேரடியாக மக்களை சந்திக்கிறது, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே நியூஸ் ஆகும். அவங்க ஐடி சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, சோஷியல் மீடியா சைடு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கும்போது எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அது இன்னும் கொஞ்சம் கனெக்டை கொடுக்கும். அது ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பெருசாக எதிர்பார்க்குறது அந்த சுற்றுப்பயணம். அதில் என்னெல்லாம் அவர் பேசுகிறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் நடக்குது, என்னெல்லாம் பிளான் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு வேலிடான விஷயமா இருக்கும்.
ஓகே சார். ஓகே, இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க, அது ஓகே சார். ஆனால் இப்போது விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு ரோல் ப்ளே பண்ண மாட்டார் பாலிடிக்ஸில். அதுவும் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எங்கே அவர் ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கன்சிஸ்டன்சியாக அவரோட கல அரசியல் இருக்கவே மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு மாநாடு நடத்தினாங்க, அதுக்கப்புறம் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, அதுக்கப்புறம் 2ஆம் ஆண்டு துவக்க விழா, இந்த மாதிரியான நிகழ்வுகள் ரொம்ப கேப் விட்டு தான் வருது. இப்பயுமே ஏன்டா இது முருகன் மாநாடு கூட எதுவுமே ஒரு பெரிய அளவுக்கு விமர்சனம் தெரிவிக்கலையே அப்படின்ற சூழலில் இன்னைக்கு வந்து நல்லா பேசியிருக்காரு, முக்கியமான அரசியல் பிரச்சனை எடுத்து பேசியிருக்காருல. ஸோ இன் பிட்வீனில் இந்தந்த கேப்ஸ் இருக்குல்ல, இதை டேலி பண்ணிடுவாரா இந்த மாதிரி பேசுறதுனால? இது வரைக்கும் அவர் மேலே இருக்கக்கூடிய இந்த விமர்சனத்தை அதே விமர்சனத்தை நானும் வைக்கிறேன். ஏன் இவ்வளோ கேப்பு? ஏன் நான் பல விஷயங்களுக்கு கருத்து சொல்லலை? ஏன் முருகன் மாநாடு மாதிரி ஒரு பெரிய இஷ்யூவான விஷயத்த, பெரிய விவாதமான விஷயத்த ஏன் அதில் அவரோட ஸ்டாண்டர்ட்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? எப்போவாது வந்து கருத்து சொல்கிறாரு, ட்விட்டரில் அறிக்கை விட்டுறாரு, பத்த மாட்டேங்குது, ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டுறாரு. இதுதான் நம்மளுமே சொல்கிறோம். எனிவேஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சுது. இப்போ இன்னைக்கு செயற்குழு கூட்டம் போட்டிருக்காங்க, அடுத்தது மாநாடு பிளான் பண்ணுறாங்க, அடுத்த சுற்றுப்பயணம் பிளான் பண்ணுறாங்க இல்லையா? அதில் எப்படி செயல்படுறாங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். நம்ம இது வரைக்கும் ஃபைன், அது ஒரு விமர்சனம் தான். பட் இது வரைக்கும் பண்ணல, இனிமே பண்ணுங்க. இனிமே கன்சிஸ்டன்சி, இனிமே வேற டைம் இல்லை, அவருக்கு ஷூட்டிங் முடிஞ்சது, ஃப்ரீயாக தான் இருக்கிறார். ஸோ இனிமேல் அவர் முழுக்க அரசியலில், கல அரசியலில் கவனம் செலுத்தணுங்கிற ஒவ்வொரு இஷ்யூக்கும் பேசணும். இப்போ இந்த இஷ்யூவை பேசினாங்க, அந்த லாக்அப் மர்டரை பேசினாங்க, நேரடியாக அங்கே களத்துக்கு போனார்லாம் பெரிய விஷயம். ஏன்னா வேறு லீடர்ஸ் யார், மினிஸ்டர்ஸ் தான் போனாங்க, மற்றபடி ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் போகல, சிஎம் அவர்கள் போகல, பெரிய லீடர்ஸ் யாரும் போகல. ஸோ அப்படி இருக்கும்போது டைரெக்டாக போகிறது வந்து அதெல்லாம் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி இங்கிருந்து ஆரம்பித்து இவர் தொடர்ந்து செயல்படணும். அவருடைய ஏதாச்சும் ஒரு கலர் செயல்பாடு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். ரொம்ப முக்கியமாக அவர் அடிக்கடி ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். இப்போ சீமான் அவர்கள் மாதிரி டெய்லி சந்திக்கணும் வேணாம், அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2 வாட்டியாச்சும் அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். நீங்கள் இந்த சுற்றுப்பயணம்லாம் போக ஆரம்பிச்சா அங்கே ப்ரெஸ்ஸை சந்திச்சு தான் ஆகணும். அப்போல்லாம் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்து தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் பிஸி ஆகிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம்லாம் நடக்கும். பட் அது இல்லாமல் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். இன்டர்வியூஸ் ஃபைன், இன்டர்வியூ வந்து நம்ம நடக்கும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பின்னணியில். இப்போ எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு கான்ட்ரவர்ஸ்லாம் வேணாம், எனக்கு ஒரு நல்ல இன்டர்வியூ மட்டும் டீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பண்ணி கொடுங்க அப்படின்னா, விஜய் இன்டர்வியூ கொடுக்குறானா யாரும் வேணான்னு சொல்ல போகிறது இல்லை. நான் கான்ட்ரவர்சியாக கேட்பேன், உங்களை நம்ம கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காம விட மாட்டேன்னு ஒரு ரிப்போர்ட்டர் போய் ஒரு ஜேர்னலிஸ்ட்டோ இல்லை ஒரு ஆங்கரோ போய் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எம்ப்ளாயி இல்லை, மேனேஜ்மெண்ட் வந்து இல்லை எப்படினாலும் ஓகேன்றாங்க, வந்தால் மட்டும் போதும். இன்டர்வியூ கிடைக்கும் போது அதை தான் பார்ப்பாங்க போது. ஸோ இன்டர்வியூ அப்படி தான் நடக்கும் விஜய் பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்களேன். பட் ப்ரெஸ்ஸை சந்திக்கணுங்கிறது தான். சுற்றுப்பயணம் போகும்போது ப்ரெஸ்லாம் போவாங்க, கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அதுக்கு தயாராகணும். அதுக்கு அவர் ப்ராக்டிஸ் இல்லைன்னா அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும். ஒன்றும் தவறு, எல்லாமே ப்ராக்டிஸில் வர்றது தானே. சொதப்பினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 5 ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டா சரியாயிட போகுது, இல்லை என்ன இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணணும். இனிமேல் அடுத்தடுத்து அவர் பண்ணணுங்கிறது தான். பழசை விட்டுருவோம், அது விமர்சனம் தான். சரி, முடிஞ்சிச்சு, இனிமேல் செயல்படுங்க அப்படிங்கிறது தான் ரிக்வஸ்ட்டும் கூட. ஓகே சார். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு கூட்டத்தில் பரந்தூர் விஷயத்தை வந்து திரும்பியுமே எடுத்து ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்காரு. அதாவது சும்மா நாங்கள் போனோம், ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணோம், வந்தோன்னு இல்லாமல் அங்கே வந்து அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி தெரியுது. குறிப்பாக இன்னைக்கு நிறையா விஷயம் பேசியிருந்தார். அதாவது ஓப்பனாகவே கேட்டிருந்தார், எதிர்கட்சியாக இருந்தப்போ மட்டும்தான் முதல்வருக்கு மக்கள் மீது அக்கறை இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னொரு விஷயம், ஏவியேஷன் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸே வந்து என்ன சொல்கிறாங்க, அங்கே வேணாம், அங்கே வந்து கட்டுறது வந்து ஒரு பெரிய பைலட்ஸுக்கு ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறது கூட அவ்வளோ ஈஸியாக இருக்காது, நிறையா சேஃப்டி இஷ்யூஸ் இருக்காங்க, வேணான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக கவர்மெண்ட் தான் அந்த இடத்தையே வந்து இந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டலான்னு பரந்தூரை பரிந்துரைத்ததே வந்து திமுக கவர்மெண்ட் தான் அப்படின்றதையுமே ரொம்ப வெளிப்படையாக முன்னெடுத்து வைக்கிறார்ல. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? சரி, அவர் பொலிட்டிக்கல் லீடர் இன்னைக்கு, ஓகேவா? இப்போது விஜய் மாதிரியான புதுசாக வரக்கூடிய ஒரு லீடர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணும், என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, எல்லார் மாதிரியும் விமர்சனம் பண்ணுறது மட்டும் இல்லை, சொல்யூஷன் என்ன. இப்போ சீமான் எடுத்துக்கோங்க, 15 வருஷம் அரசியல் பண்ணுறாரு, விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பார், எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருப்பார் இல்லையா? அது தப்பு, இது தப்பு, அது வேணாம், இது வேணாம், அதை தூக்கு, இதை தூக்குன்னு இருப்பார். அதை பண்ணலாம், நான் வந்து அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் எல்லாம் சொல்லுவார். என்னோட இன்டர்வியூவில் இது மாதிரி சொல்லிட்டே இருந்தால் நான் கேட்டேன், சார் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, திட்டங்கள் சொல்கிறீங்க, பட் இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பெரிய ஃபண்டு தேவைப்படுமே, அவ்வளோ நிதி அரசுக்கிட்ட இருக்காது, என்ன பண்ணுவீங்க? மக்கள்கிட்ட போய் பிச்சை எடுப்பேன் அப்படின்னாரு. இது எங்ககிட்ட வந்து காசு கேட்பீங்களா? நானே ஷாக் ஆகிட்டேன். அப்போது ஐடியா மட்டும்தான் இருக்குது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான திட்டம் இல்லை. அது மாதிரி இஷ்யூ பற்றி பேசும்போது சொல்யூஷன் வந்து யாரும் சொல்கிறது இல்லை. விவசாயிகள் பிரச்சனை காலங்காலமாக பேசிட்டே இருக்கும் இல்லை, விவசாயிகள் பிரச்சனை இருக்கிறதுக்கு இப்போ இப்போவும் பேசுகிறாரு. அதற்கான சொல்யூஷனை சொல்லணும். நான் அது இன்னும் கொஞ்சம் வேறுபட்ட தலைவர் அவரை காமிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நடைமுறையில் இப்படி செயல்படுத்தலாம், இல்லை இது இப்படி இருக்குது, இல்லை இதுக்கு இதை பண்ணுங்களேன், இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கே பண்ணுங்களேன், ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத காட்ட சொல்கிறேன். ஓகே ஓகே, அது பரந்தூர் அந்த இடத்துல மக்கள் போராடுறாங்கன்னா தேவையில்ல, அதான் என்னோட கருத்தும். ஒரு இடத்துல நான் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றேன், எனக்கு வேணான்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறான்,
அவனோட வாழ்வாதாரத்தை ஏன் அழிச்சிட்டு இதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான், வேணாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் பெரிய ஒன்றும் கிடையாது. நீட்டு கொண்டு வர்றாங்களே, எனக்கு வேணான்னு நான் சொல்கிறேன். எங்கள் ஊரில் இருக்கேன், சரி வேணாம். காங்கிரஸ் தான் பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க, கலைஞர் ஸ்டே வாங்கினார். தமிழ்நாட்டில் நீட்டை கொண்டு வரவே முடியாது ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. எந்த ஸ்டேட்டுக்கு வேணாமோ வேண்டாம் அப்படின்ட்டாங்க காங்கிரஸில். அதுதான், நீங்கள் கொண்டு வாங்க, உங்களுக்கு ஒன்று தோணும். வேண்டுமென்றே திட்டமிட்டே ஒன்றை கொண்டு வருவாங்க, இல்லை சில நேரம் புரிதல் இல்லாமல் கூட ஒன்று கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ பரந்தூரை பொறுத்தவரை என்னோட விஷயம் அதுதான். ஆனால் விஜய் கிட்ட நான் எதிர்பார்க்கறது பெட்டர் சொல்யூஷனோட வரணும். இப்படி ஒன்று இருக்குது, நான் இதில் பண்ணுங்களேன், சொல்யூஷனை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அரசு என்ன பண்ண முடியும்? அதான் விஜய் சொல்கிறார், எப்படி ஒரு இடம் இருக்காம அதை நீங்கள் இது பண்ணி சொல்லுங்களேன். புரியுதா? அந்த மாதிரி விவசாயத்துக்கு, மீனவர்கள் பிரச்சனைக்கு, இந்த மாதிரி கரண்ட் இஷ்யூவில் மக்களோட போராட்டம் எதை பேஸ் பண்ணி இருக்குதோ அதற்கான மாற்று இடம் என்ன, வேற சொல்யூஷன் என்னங்கிறதோட வந்தாங்கன்னா இன்னும் புதுசாக பார்ப்பாங்க. இது நல்லா இருக்கு, எல்லாரும் குறை தான் சொல்கிறாங்க, சொல்யூஷன் சொல்ல மாட்டுறாங்க. டாஸ்மாகை மூடுன்றாங்க, ஆனால் டாஸ்மாகில் வரக்கூடிய 10,000 கோடிக்கு மாற்று வழி என்ன? அதே அளவுக்கு வருமானத்தை கொண்டு வர்ற இன்னொரு விஷயத்தை யாராலையும் சொல்ல முடியல. ஏன் 2 கட்சிகளும் மாற்றி டாஸ்மாக குறைப்போம் ஒழிப்போம்னு சொன்னால் கூட ஏன் அவங்களால மூட முடியல? ஏன்னா அதில் ஒரு பெரிய இன்கம் இருக்குது, ரெகுலர் இன்கம், டெய்லி இன்கம் இல்லையா? அரசு நடத்துறது ஒரு முக்கியமான இன்கமாக இருக்குது. அப்போ அதற்கு இணையாக இன்னொரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியல. அப்போ அந்த சொல்யூஷனோட வரணுன்ற அந்த மாதிரி சொல்யூஷன். இப்போ டாஸ்மாக மூடுன்னு விஜய் சொல்லுவார்ல, டாஸ்மாக மூடனா டாஸ்மாகில் வரக்கூடிய 10,000 கோடியை விட அதிகமாக நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், இதை நான் பண்ணுவேங்கிற வந்தான்னு வச்சுப்பேன். இது நல்லா இருக்குல்ல, இதை இவங்க பண்ணவே இல்லை, அவர் சொல்கிறாரு பாருங்க அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் மக்கள் கிட்ட வருங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேங்க சார். அதில் இன்னொரு விஷயத்தையுமே குறிப்பிடுறாரு, பரந்தூர் மக்களை போய் ஏன் முதல்வர் அவர்கள் இன்னும் சந்திக்கலை, இல்லை அவர் வந்து பாஸ் இதுக்கப்புறம் அவர் போய் அந்த மக்களை சந்திக்கணும், இப்பயும் ஒன்று கேட்டு போல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போய் பரந்தூர் மக்களை சந்தித்து அவங்களோட பேசணும், பேசி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அப்படி இல்லை அது அவர் வந்து கடந்து போகணும்னு நினச்சாருன்னா பரந்தூர் மக்களையும் பொதுமக்களையும் திரட்டி நானே தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு வந்து முற்றுகையிட வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார்ல, அது எப்படி பார்க்குறீங்க? பண்ணட்டும், அதான் வேணும். விஜய் மாதிரியான ஒரு புதிய லீடர் கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது அதுதான். அதான் வேணும். சிஎம் போய் மக்களை சந்திக்கல, ஏன்னா அதை வித்ட்ரா பண்றதுக்கோ இல்லை அதுக்கான வேற இடமோ சூஸ் பண்ணியிருந்தா தானே போய் சந்திக்க முடியும் இல்லையா? வேற ஒரு மாற்று சொல்யூஷன் இருந்தால் தான் அங்கே போய் சந்திக்க முடியும். இல்லை நாங்கள் ஸ்டாப் பண்றோம் நோ வரிஸ்னா தான் போய் சந்திக்க முடியும். ஏன்னா மக்கள் போனால் அவங்க வந்து சரி சிஎம் சொல்றாரு சரி கட்டிக்கோங்கன்னு சொல்ல போறது இல்லை, வேணும்னு தான் சொல்ல போறாங்க. அப்போ வேற வழி இல்லாமல் வேற சொல்யூஷன் இல்லாமல் அங்கே போக முடியாது, அதனால போகல. ஸோ அப்போ நீங்கள் போகவும் மாட்டீங்க, நீங்கள் சொல்யூஷன் சொல்ல மாட்டீங்க, அதை முடிக்கவும் மாட்டீங்கன்னா, வித்ட்ரா பண்ண மாட்டீங்க, நான் வந்து போராடுவேன்னு சொல்கிறது ஃபைன், அதை பண்ணட்டும்ன்றேன் நான். இஷ்யூக்காக போராடுங்க, ஜஸ்ட் போய் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறாருல்ல, அதானே அவர் மேலே விமர்சனமாகவே சொல்கிறோம். போராடுங்க, கூப்பிடுங்க, இஷ்யூ ஆகட்டும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அரசு என்ன பண்ணும்? ஸோ அதெல்லாம் நல்ல ஸ்டாண்டு தான். ஸோ அப்படியெல்லாம் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஓகேங்க சார். இப்போ விஜய் வந்து அவர்கள் திமுக அதிமுகவுக்கு எதிராக தான் ஒரு கூட்டணி அமைப்புன்னு சொல்றாருல, அதுல நாம் தமிழர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு நாம் தமிழர் மேல, எஸ்பெஷலி நாம் தமிழர்னா சீமான் தான், தாண்டி அங்கே வேற ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சீமான் அவர்கள் மட்டும்தான் இல்லையா? இப்போ சீமான் மேல அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம், ஒரு பாசிட்டிவான எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பர்சனலி ஃபைன், அது இருக்கும். அண்ணன் தம்பிங்கிற மாதிரி ஒரு நட்புறவு அதெல்லாம் ஒன்றும். சீமான் அவர்கிட்ட நீங்கள் யாருமே பர்சனலாக அவரை நீங்கள் வெறுக்கவே முடியாதுங்க, ரொம்ப அற்புதமான மனிதர் பர்சனலி, ஓகேவா? ஸோ அது இருக்கும். பொலிட்டிக்கலி வரும்போது அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதா, நீங்கள் வந்து விஜய்க்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஓகே, ஒரு 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 கூட்டணி வைத்து கொண்டு சுமூகமாக செயல்படுவதற்கான நபர் இல்லை சீமான் அப்படின்னு விஜய்க்கு தோணுது போல இருக்கு. அதனால விஜய் வந்து சீமான் ஃபர்ஸ்ட் தெரியல நமக்கு, முதல்ல ஓரளவுக்கு அப்படி இப்படி தான் இருந்தார். இது கூட்டணி எதுவும் நடக்காத போல இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவர் விமர்சிக்க ஆரம்பிச்சார்ல. ஸோ விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார், ஆரம்பத்துலேருந்து சீமான் அவர்களை சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். பட் எலெக்ஷன் டைமில் என்ன வேணால் மாறலாம். ஓகே சார், வேற ஏதாவது கட்சிகள் விஜயோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? பாமகவை அப்ரோச் பண்ணலாம், தேமுதிக இருக்காங்க, ஓகே, விசிகாவை ரொம்ப நாளாக ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தான் கூட்டணினாலும் கூட்டணி ஆட்சிக்கு தான் அமைப்போன்னுவாங்களா, அந்த ஒரு இடத்துல இருந்து கூட விடுதலை சிறுத்தைகள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும்? அந்த ஐடியா இஸ் ஃபைன், பட் அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கணுமே. கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது கூட்டணி ஆட்சி அந்த வார்த்தையை நம்பி போய் என்ன பிரயோஜனம்? அது நம்மளோட அவர்களுக்கு நல்லா தெரியுமே. அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்க போகுது அல்லது ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக இருக்க போகிறோம். ஈக்குவல் போட்டி இப்போ ஆளுங்கட்சிக்கும் விஜய்க்குமான கூட்டணிக்கும் தான் இருக்குது. ரெண்டில் ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னா போகலாம். ஜெயிச்சுட்டா நம்ம வந்து அமைச்சரவையில் இருப்போம் இல்லையா, கூட்டணி ஆட்சி நடக்கும், அதிகாரத்தில் பங்கு இருக்கும்.
தோத்துட்டாலும் எதிர்க்கட்சியை தோத்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு நிறைய சீட்டு கிடைக்கும், ஒரு நம்ம எம்எல்ஏஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வெறுமனே அந்த ஒரு விஷயத்துக்காக போக முடியாதுல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதை தானே இப்போ பாருங்க. ஆனால் அந்த பாசிபிலிட்டி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் விஜய் கிட்ட? முதல் எலெக்ஷனில் உங்களுக்கு வந்து முதல் எலெக்ஷன்லேயே ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ப்ராக்டிக்கலி கிடையாது. நம்ம ப்ராக்டிக்கலாக தான் பேசணும். நீங்கள் ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு தொகுதிக்கு 30-35% வரைக்கும் ஓட்டு வாங்கணுங்க. அப்படி 118 தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சாதான் நீங்கள் சிஎம் வாங்க முடியும் இல்லையா? 118னா 118 ஜெயிச்சாதான் 118 போக முடியுமா? அட்லீஸ்ட் 125 வேணும் இல்லையா? அப்போ 125 தொகுதியில் நீங்கள் 35% ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா நீங்கள் எப்படி வாய்ப்பு இருக்கு? இப்போ ஒரு தொகுதி 35% ஓட்டு கிடைக்குதுன்னா மீதி 35-70% விழுதுன்னா அந்த மீதி 35%ல தான் வந்து ஏடிஎம்கே திமுக எல்லாம் வந்து பிரிக்க வேண்டியது இருக்கு. அவ்வளோ தூரம் ஓட்டு குறையுமா அவங்களுக்குன்னு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கேள்வி கேளுங்களேன். ஒரு தொகுதியில் 125 தொகுதியில் திமுக ஓட்டு வந்து 15% ஆகிடுமா? 30-35லேருந்து அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ முதல் எலெக்ஷன்லேயே உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையும். ஓகேங்க சார், நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குங்க. நன்றி. தேங்க்யூ சார். ஓகே சார். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.